மாதிரி நம்ம எல்லாருமே சொல்றோம் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் கண்டிப்பா. அப்படின்னு. ஆனா அந்த சாப்பாடை ஏன் நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? ஸோ எப்பவுமே டைஜஷன் வந்து வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது. வேகமாக சாப்பிட்ற உணவு முறை கரெக்ட் கிடையாது. வேகமாக சாப்பிட்டா அதிகமான அளவு சாப்பிடுவீங்க. உணவு சாப்பிட்ற நேரத்தை விட சாப்பிடாத நேரம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் மூளைக்கு வந்து 8 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரெஸ்ட் தரணும். குறைந்தது 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். அவ்வளவு நேரம் 7 தடவை 8 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிளட் சுகர் வந்து ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் 80-90 இருக்கக்கூடிய பிளட் சுகர் 120 140 ஆகுது. சர்க்கரை வியாதி போன்ற ப்ரெஷர் போன்ற வியாதிகள்லாம் வருதுன்னு சயின்டிஸ்ட் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பசிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. பசி இல்லாமல் டைமை பார்த்து சாப்பிட்றது நல்லதே கிடையாது. தகுந்த உணவை மட்டும்தான் சாப்பிடணும். தேவையான அளவு தூங்கணும், தேவையான அளவு நடக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குடல் இறப்பை கல்லீரல் மற்றும் எண்டோஸ்கோபி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரவி அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ குடல் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் வந்து சாப்பிட்றது வந்து அது ஒரு டைம் கிடைக்காதனால அப்படியே ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போவாங்க. ஸ்கூல் இருக்குது அப்படின்னாலும் வேகமாக சாப்பிட்றது, காலேஜுக்கு போகணும் அதனால வேகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதுதான் ஹேபிட்டே. சாப்பிடுன்னா நிதானமா உட்காந்து சாப்பிடுறதுனா என்ன அப்படின்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இதனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது? ஸோ ஸ்டொமக்ல டைஜஷன் ஆரம்பிக்கிறது. நம்ம ஸ்டொமக்குள்ள ஃபுட் போன பிறகு அங்க ஒரு 1/2 லிட்டர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீட் ஆகும். ஓகே. அதுல என்சைம்ஸ் இருக்கும், அதுல ஆசிட் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கலந்த பிறகு ஒரு கிரைண்ட் ஆகி ஸ்மால் பார்ட்டிகுலர் மாற்றும். அது பேர் ட்ரிச்சுரேஷன் பேர். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது இண்டஸ்டைனுக்குள்ளே இந்த ஃபுட்டை ரிலீஸ் பண்ணும். இண்டஸ்டைனில் பைல், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் எல்லாம் வந்து டைஜஷன் நடக்குது. இண்டஸ்டைனில் மட்டும்தான் உணவு, டைஜஸ்ட் ஆன உணவு அப்சார்ப் ஆகுது. ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு ஒரு 200 கிராம் 300 கிராம் சாப்பிட்டோன்னா அதுக்கு பிறகு ஒரு 1/2 லிட்டர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வருது. ஸோ இது வயிற்றுக்குள்ளே அது எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வேணும் நமக்கு. சப்போஸ் வேகமாக சாப்பிட்டோன்னா நம்ம அதிகமாக உணவு சாப்பிட்டுடுவோம். இந்த சாப்பாடு வயிற்றுக்கு போய் பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டொமக்கு வந்துட்டு சாப்பாடு வருது, நீ இந்த ஜூஸை செக்ரீட் பண்ணுன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 15 முதல் 30 நிமிஷம் ஆகும். வயிறு நிறைஞ்சிருச்சு, தேவையான உணவுக்கு வந்துருச்சுன்னு பிரெயினுக்கு போய் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம 10 இட்லி கூட சாப்பிடலாம், வயிறு நிறையாது. ஏன்னா பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷன் வராது. 10 இட்லி சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது ஸ்டொமக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னு பிரெயின் சொல்லும். அப்போ தான் வயிறு வீங்கின மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஆல்ரெடி நம்ம வயிறை வந்து சோறு அல்லது இட்லி ஏதோ ஒரு உணவால் நிறைச்சிடுறோம். இப்போ வந்து இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜூஸ் 1/2 லிட்டர் வரும், அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. ஓகே. ஸோ எப்போவுமே டைஜஷன் வந்து வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மெதுவாக உணவை வந்து மெதுவாக உணவை விழுங்கணும். வேகமா சாப்பிடக்கூடாது. இப்போ யாருமே அந்த டைம் கிடைக்காததுனால நல்லா சூவ் பண்ணி சாப்பிட மாட்டாங்களே சார். அந்த அப்படி சூவ் பண்ணாம நம்ம எல்லாருமே சொல்றோம் நம்ம சாப்பிட்றதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு. ஆனா அந்த சாப்பாடை ஏன் நீங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? வாயில மட்டும்தான் டேஸ்ட் இருக்கு, வயிற்றுக்குள்ள உணவு போன பிறகு அது டேஸ்டே கிடையாது. அது வாயில அதிகமான நேரம் வச்சிருந்தா டேஸ்ட்டும் தெரியும், உணவும் நல்லபடி டைஜஸ்ட் ஆகும், பல வியாதிகளும் வராமல். குறைவான உணவு உண்ணுவோம். நம்ம தேவைக்கு அதிகமாக உணவை சாப்பிட மாட்டோம் வேகமாக சாப்பிட்லன்னா. மெதுவாக சாப்பிட்றவங்க எப்போவுமே 2 இட்லியில் வயிறு நிறையும். வேகமாக சாப்பிட்டா 4 இட்லி 6 இட்லி தேவைப்படும். ஸோ அதனால்
வேகமாக சாப்பிட்ற உணவு முறை கரெக்ட் கிடையாது. உணவை வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு அது மாதிரி 2 தடவை 2 1/2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் டைமை அலாட் பண்ணி மெதுவாக சாப்பிட்டீங்கன்னா உணவு நல்ல குறைவான உணவு உண்டா போதுமானதாக இருக்கும். அது நல்லா டைஜஸ்டும் ஆகும். பல வியாதிகள் வரதை தவிர்க்கலாம். ஓகே சார், நீங்க சொன்னீங்க வந்து வேகமா சாப்பிட்டா வந்துட்டு 2 இட்லி தான் சாப்பிட முடியும், கம்மியா தான் சாப்பிட முடியும். இல்ல வேகமா சாப்பிட்டா அதிகமான அளவு சாப்பிடுவீங்க. ஓ, அதிகமான அளவு சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிந்த பிறகு இந்த ஜூஸ் வரும்போது ஓகே, அதுக்கு ஸ்பேஸ் பத்தாது. ஓகே, அப்போ வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோமோ, குறைவா சாப்பிட்டுக்கலாமோ, அந்த ஃபீலிங் வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வரும். ஓகே ஓகே. ஸோ நீங்க மெதுவா சாப்பிட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் இன்டர்வெல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா பிரெயினுக்கு கரெக்டாக போய் இன்ஃபர்மேஷன் போய் நமக்கு உணவு போதுமான உணவு வந்துடுதுன்னு இன்ஃபர்மேஷன் ஸ்டொமக்குக்கு வந்துடும். வயிறு நிறைஞ்சிடுது, போதும் நிறுத்து அப்படின்னு பிரெயின் சொல்லும். அந்த டைம் 20 மினிட் முதல் 30 நிமிஷம் வரை ஆகும். ஓகே சார். ஸோ எப்பவுமே அவ்வளோ டைம்ல நம்ம மெதுவாக சாப்பிடணும். ஸோ இனிமேலாம் வந்து 5 மினிட்ஸ்ல சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடலாம், 5 மினிட்ஸ்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் காலேஜ் போகலாம் அப்படின்றதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி சாப்பிட்றோம். ஆனால் நமக்கு தெரியுமே காலேஜுக்கு 9 மணிக்கு காலேஜ் இருக்குன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி எழுந்துக்கிறதே 8:30 8:40 எழுந்துருச்சா எப்படி? நமக்கு தெரிகிற டைம், தெரியாத எமர்ஜென்சி வரும். சில டைம் அவசரமா யாராவது ஒரு உறவினர் சோமில்லைன்னு சொல்லுவாங்க, வேகமா வாம்பாங்க. அந்த நேரம் நம்ம 5 நிமிஷம் சாப்பிட்டுட்டு போறோம், அது ஓகே. பட் நமக்கு இந்த டைம்ல இது நடக்கும்னு தெரியும். அந்த டைமை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி 1/2 மணி நேரம் உணவு சாப்பிட்டுட்டு போனா கரெக்டா இருக்கும். அதுதான் சரியான முறை. ஓகே சார். இன்கேஸ் வந்து இந்த ஃபுட் சாப்பிட்ற டைம் வந்துட்டு மாறுனுச்சுன்னா, ஏன்னா இப்போ ஐடியில் இருக்கவங்களுக்கு வந்து ஷெட்யூல் மாறும் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து மார்னிங் நைட் இந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற டைமிங் வந்து மாறிட்டே இருக்குமே சார், இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதிகமான டைம் சாப்பிட்டா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஓகே. உடம்புல எல்லா உறுப்புகளை மாதிரி நம்ம எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஐடியில் இருக்காங்க, அவங்க நிறைய நேரம் ராத்திரி பகல் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க தூங்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஒத்துக்கிறோம்ல நம்ம. அப்போ என்ன சொல்கிறீங்க, தூங்குறோம்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் உணவும். உணவு சாப்பிட்ற நேரத்தை விட நான் நினைக்கிறேன் சாப்பிடாத நேரம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே. எப்படி நீங்கள் மூளைக்கு வந்து 8 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரெஸ்ட் தரணும். ஓகே. அப்போ தான் லிவர் ஒழுங்காக வேலை செய்யும், கணையம் ஒழுங்காக வேலை செய்யும், நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போது மினிமமாக சாப்பிடாத நேரம் ஏதோ ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். 14 hours மினிமம். நீங்கள் 16 hours 18 hours கூட சாப்பிடாம இருந்தால் நல்லது தான். நம்ம தேவையான உணவை 4 தடவை 5 தடவை சாப்பிடணும்லாம் கிடையாது. மனுஷனோட ஹிஸ்ட்ரியில் எப்போவுமே இத்தனை நம்பர் ஆஃப் டைம் சாப்பிட்டதே கிடையாது. இது வந்து ரீசெண்டாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாமே. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சார் சாப்பிடணும்? ஒரு வேளை சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். ஆனால் 2 வேளை சாப்பிடலாம். 3 வேளை சாப்பிட்றது கூட ஒத்துக்கலாம். 6 வேளை 7 வேளை சாப்பிட்டோன்னா அது ஒத்துக்கவே முடியாது. அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அத்தனை வேளை சாப்பிட்டோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை வந்து அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்முடைய மெட்டபாலிக் சிஸ்டத்தை அப்யூஸ் பண்ணுறோம். அது ஏதோ நம்மளை பாவம் பார்த்து நமக்கு தேவையான உணவை டைஜஸ்ட் பண்ணி அப்சார்ப் பண்ணி செல்லுக்கு அனுப்பி அந்த செல்லெல்லாம் வேலை பார்க்குது. அது நமக்கு தெரியாமல் நமக்கு தேவையான வேலைகளை எல்லாரும் செய்யுது. அது செய்கிறதுக்காண்டி அது வந்து ஓவராக வேலை வாங்கக்கூடாது. வேலை வாங்கினா அது வந்து ஒரு டைமில் வேலை செய்கிறத குறைச்சிரும். அப்படி தான் சர்க்கரை வியாதி வருது. ஓகே ஓகே. அவ்வளவு நேரம் 7 தடவை 8 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிளட் சுகர் வந்து ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் 80 90 இருக்கக்கூடிய பிளட் சுகர் 120 140 ஆகுது. இன்சுலின் பான்கிரியாஸ் சுரக்குது. சுரந்து அது தேவையான வேலைகளை செய்து பிளட் சுகரை குறைக்குது. இது நடக்குது. ஆனால் காலையில் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அது 1.5 மணி நேரத்துலேயே அது வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட்டுக்கு போயிடும்.
அடுத்தது நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்க, திரும்ப வேலை செய்து ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஆனால் நீங்கள் ரெஸ்ட்டே விடலைன்னா ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டேங்கிறீங்க. காலையில் 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, 10 மணிக்கு சாப்பிட்றீங்க, அப்புறம் 12 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, 1 மணிக்கு லஞ்சு, 3 மணிக்கு ஸ்நாக்ஸு, சாயங்காலம் காஃபி கூட பிஸ்கட்டு, 7 மணிக்கு வந்து ஏதோ சாப்பிட்றோம், தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்றீங்க, ராத்திரி 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றீங்க. இவ்வளோ நேரம் சாப்பிட்டீங்கன்னா கண்டினியூஸாக பிளட் சுகர் 140 180 இருக்குது. இந்த பேன்க்ரியாஸ் வேலை செய்துக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய உறுப்பை அவ்வளோ நேரம் வேலை வாங்குறீங்கன்னா எப்படி வேலை செய்யும்? எப்படி மூளை பாதிக்கப்படுமோ அதே மாதிரி பேன்க்ரியாஸ் பாதித்து சக்கரை வியாதி வருது. இவ்வளவு நேரம் சாப்பிட்றதுனால தான் சர்க்கரை வியாதி போன்ற ப்ரெஷர் போன்ற வியாதிகள்லாம் வருதுன்னு சயின்டிஸ்ட் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வந்து முழுதும் நம்புறேன் நான் அது. ஓகே சார், ஃபைன். அப்போ வந்து எந்தெந்த டைமுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறேன் சார். அதுக்கு முன்னாடி வந்து ஒருவேளை ரொட்டீன் மாறிச்சுன்னா, இப்போ வந்து என்னைக்கும் வந்து மார்னிங் வந்து 10 o'clock சாப்பிட்றோம் அப்படின்னா, ஸோ அன்னைக்கு வந்து முன்னாடியே மேபி சுச்சுவேஷன்னால சம் ரீசன்னால வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மாறும்ல சார், ஷெட்யூல் மாறும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க, ஒரு சிலர் 2 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க. அப்படி இருக்கும்போது சாப்பிட்ற டைம் வந்து 1 week ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? கிடையவே கிடையாது. பசிச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஓகே. பசி இல்லாம டைமை பார்த்து சாப்பிட்றது நல்லதே கிடையாது. பசிக்காம சாப்பிடக்கூடாது. பசித்தா கூட நீங்க அந்த பசியை கொஞ்சம் கூட நேரம் அனுபவித்து கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. வாவ், சூப்பர் சார். ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு சொன்னேன் 14 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணும். இந்த 14 மணி நேரமும் பகல் வேலையா இருந்தா சம்டைம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு. எனக்கு அது பழக்கமா இருக்கு, அதனால நான் சமாளிச்சுப்பேன். புதுசா தொடங்குறவங்களுக்கு ஈஸியான வழி வந்து சாயங்காலம் சீக்கிரமா சாப்பிட்றது, 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்றது. அதுக்கு பிறகு எதுவுமே சாப்பிடக்கூடாது. டாக்டர் நான் வந்து சோறு சாப்பிடல டாக்டர், 2 கேக் தான் சாப்பிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கலாம், கேலரிஸ் இல்லாத தண்ணி குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம் சுகர் போடாமல். ஆனால் 6 மணிக்கு பிறகு 6-7 மணிக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. ஓகே. அப்புறம் நீங்கள் காலையில் 7 மணி ஆகும்போது 12 மணி நேரம் ஆகிடும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா 9 மணி ஆகிடும். ஸோ 14 மணி நேரம் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க. நீங்கள் நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்ட உணவு முழுதும் டைஜஸ்ட் ஆகி முடியறதுக்கு வந்து எப்படியும் 11 மணி 12 மணி ஆகும். அதுக்கு பிறகு தான் உங்கள் வயிறு காலி ஆகும். ஸோ அந்த டைம்லேருந்து காலையில் 9 மணி வரை நீங்கள் உங்களோட லிவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, பேன்க்ரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, இண்டஸ்டைனுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, செய்கிற செல்ஸுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. நம்ம உணவு செரிமானம் பண்ணுறதை தவிர நிறைய வேலைகளை இந்த செல்ஸ் எல்லாம் செய்யுது. நம்ம சாப்பிடாத போது டிஃபெக்டிவ் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது, சில கேன்சர் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. அதுக்கெல்லாம் ஆட்டோஃபேஜின் பேர். ஸோ அப்படி தான் இந்த கேன்சர்லாம் வராமல் தடுக்குது. ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்கு இந்த வேலையிலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் பண்ணணும். நீங்கள் இந்த வேலையை மட்டுமே செய்துட்டு இருந்தோன்னா மற்ற அது செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதை செய்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்க. இப்போ அதனால வர பாதிப்பு தான் ஒபிசிட்டி, ஃபேட்டி லிவர், ப்ரெஷர், டயபெட்டிஸ், கேன்சர், எல்லா வியாதிகளும். எல்லா வியாதிக்குமே வந்து இனிஷியேட் பண்றது இந்த இடம் தான். உணவு தான். அதிகமான உணவு. உங்களுக்கு தெரியும், ஒரு 30-40 வருஷம் முன்னாடி இதே மாதிரி யங் பீப்புளுக்கு இவ்வளவு ஹார்ட் அட்டாக் கிடையாது, யங் பீப்புளுக்கு இவ்வளவு ஹைப்பர் டென்ஷன் கிடையாது, குழந்தைகளுக்கு ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு ஹைப்பர் டென்ஷன்ன்றோம், குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ்ன்றாங்க. 40% of the pregnant ladies are diabetes. இது எல்லாமே இந்த உணவு மாற்றத்தினால வந்தது. ஓகே சார், நீங்க சொன்னீங்க 14 hours ஒன்ஸ் தான் சாப்பிடணும். அது எந்த டைம்? 14 hours ஒன்ஸ் சாப்பிட சொல்லல, 14 hours மினிமம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம இருக்கணும். ஓகே. அப்போ அது எந்த டைம்? இப்போ மார்னிங் 9 o'clock சாப்பிட்டு ஈவினிங் 6 o'clock சாப்பிடலாம், அதுல கூட எந்த ப்ராப்ளம்? அப்போ வந்து 14 hours ஆகாது இல்லையா, ஈவன் 9 hours தான் ஆகும். அகைன் நம்ம வந்து 6 ஹவர்ஸ்ல இருந்து அடுத்து 9 o'clock வரைக்கும் சாப்பிடாம இருப்போமே. ஆமா, நீங்க பகல நீங்க நான் சொல்லல, ஏதாவது ஒரு வேளை
ஓகே ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது 14 மணி நேரம் சாப்பாடு இல்லாம இருக்கும். நீங்க அப்போ வந்து மோஸ்டா வந்து 7 o'clock வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் நைட்டு. காலையில 9 மணிக்கு அப்புறம் தான் ஆனா சாப்பிடணும். இன் பிட்வீன் கேப்ல பசிக்குதே சார். இப்ப நீங்க தான் 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்கணும். தூங்கணும். இப்ப சொன்னீங்க வியாதி வரும்ல. அதுதான் மினிமம் 8 hours தூங்கலைன்னா வியாதி வருது இல்ல, மூளை பாதிப்பு வருது, சைக்காட்ரிக் இல்னஸ் வருது, உங்களோட புத்தி சாமர்த்தியம் கம்மி ஆகுது, எல்லா பல வியாதியும் வருது இல்ல தூங்கலைன்னா. இப்போ வந்துட்டு தூங்கணும் நீங்க. 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு 11 மணிக்கு பசிக்குதே டாக்டர் அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம், நீ எதுக்கு அவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க? 9 o'clock தூங்கிடணும், 7 o'clock சாப்பிடுறது மட்டும் முக்கியம் கிடையாது. தூங்கணும். செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்க கூடாது. 3 விஷயம் பண்ணுங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா. ஒண்ணு வந்து உணவை அளவா நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும். பழைய காலங்கள்ல உணவு கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது, அதனால நம்ம உடம்புல சேர்த்து வச்சிருந்தோம். இப்போ வந்து உணவு கிடைக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை, ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். அதனால அது உடம்புல சேர்த்து வைக்கணும்னு இல்லை, தேவைக்கு அளவு தகுந்த உணவை மட்டும்தான் சாப்பிடணும். தேவையான அளவு தூங்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தேவையான அளவு நடக்கணும். ஸ்கூட்டரில் போகிறது, பைக்கில் போகிறது அண்ட் சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது நாட் குட், கரெக்ட் கிடையாது. மினிமம் ஒரு நாளைக்கு 1 hour 1.5 hours நடக்கணும். ஒரு 6000 steps மினிமம். 10,000 நடந்தீங்கன்னா நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.